வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானையே பார்ப்போம். சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தான். ராசியிலேயே பலமாக இருக்கார். ராசியில் சனி பலமாக இருக்கிற போது 7.5 சனியே வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். 7.5 சனி தாக்கங்கள் இருந்தாலும் அதையும் சமாளித்து போக முடியும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான். அப்போது ராசி அதிபதியும் உங்களுக்கு பலமாக இருக்கிற போது உங்களுக்கு இயற்கையிலேயே அந்த பலம் அதிகரிச்சிடும். உங்கள் உடம்பு லெவல்லையும் சரி, மனசு லெவல்லையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, சொல்லாலும் செயலாலும் அனைத்துலையுமே அந்த பவர் அதிகரிச்சிருக்கும். அதனால் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் சமாளித்து போக முடியும். அதனால் 7.5 சனின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். 7.5 சனி இருந்தாலும் கொஞ்சம் தொந்தரவு செய்யும், ஆனாலும் சமாளிக்க முடியும். இரண்டாம் அதே மாதிரி லக்னத்தில் ராகு இருக்குது. பொதுவாக லக்னம் அல்லது ராசி ரெண்டில் எது இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு ராசியில் ராகு இருக்குது. ராசியில் ராகு இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் தடங்கல் பண்ணும். டக்குன்னு எதையும் பண்ண விடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் ஒரே விஷயத்துக்காக பல முறை முயற்சி பண்ண வேண்டியது வந்துடும். இப்போ நமக்கு ஒரு வேலை வேணும், நிறைய அப்ளிகேஷன் போட வேண்டியது வரும், நிறைய இன்டர்வியூ போக வேண்டியது வரும். அப்போ திரும்ப முயற்சி பண்ண வைக்கும், அது அந்த வேலை செய்யும். அதே போல் ஒரு சிலருக்கு சரியாக தூக்கம் வராது, நிறைய அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி வந்துடும், அல்லது இந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது இல்லை, அந்த மாதிரி வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி 7வது இடத்துல கேது இருக்கார். பொதுவாக 7வது இடத்துல கேது இருக்கக்கூடாது. 7வது இடத்துல கேது இருந்தால் இனி ஒரு வருட காலத்துக்குள்ள அது எப்போ வேணும்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கும் ஏதாவது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்கும், சண்டை சச்சரவு வர ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் கூட ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் நாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கிறதும் நல்லது. ஒருவேளை தகாத உறவுகள் ஏற்படுறதா இருந்தால் தவிர்க்கிறது நல்லது, அல்லது ஏற்பட்டிருந்தால் அதை விட்டு நம்ம விலகி இருக்கிறதும் நல்லது. விலகலைன்னா அது வீட்டுக்கு தெரிஞ்சிடும். வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் சண்டை சச்சரவு வந்துடும். குடும்பத்தில் நிம்மதி ஒரு சிலருக்கு இல்லாமல் போயிடும். இது எல்லாத்துக்கும் கிடையாது, எல்லா கும்பராசிக்காரவங்களுக்கும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பருவத்தினருக்கு, குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் அப்படி இருக்கும். சரி, அதுக்காக கல்யாணம் முடிக்காதவங்களுக்குலாம் இந்த பலன் வருமானு கேட்டால் வராது இல்லையா? சரி, அதே மாதிரி 70-80 வயசில் இருக்கவங்களுக்கு இந்த பலன் வருமானா வராது. அப்போ அந்த திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சிலர் தகாத உறவு முறையில் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவு பிரிவினை வர்றதுக்குடைய சந்தர்ப்பமும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். 7வது இடத்துல செவ்வாய் வேறு இருக்குது. 7வது இடத்துல இருந்தால் செவ்வாய் இருந்தால் நிறைய செவ்வாய் தோஷம் தான் இப்போ. அப்போ அந்த செவ்வாய் தோஷத்தினால என்ன பண்ணும்? செவ்வாய் தோஷமும் அப்படி தான், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு தான் உருவாக்கும், சண்டை சச்சரவு தான் உருவாக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா சரிதான். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு நடக்கும். அதனால் அவங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, அல்லது ரொம்ப கோபப்படுவாங்க இந்த மாதம். அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். சில நேரம் அவங்க பேசுகிறதே ரொம்ப வேகமாக பேசுவாங்க, ரொம்ப கோபமாக பேசுவாங்க. யார் மேலேயாவது அந்த கோபத்தெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அவங்க விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமணம் முடியலைன்னா திருமண பாக்கியம் கிடைக்கும். கூடி சீக்கிரமே மாப்பிள்ளை வேணும்னாலும் பொண்ணு வேணும்னாலும் கிடைக்கும். திருமணம் முடிவாயிரும், கல்யாணமும் ஒரு சிலருக்கு நடந்துடும், ஒன்றும் தொந்தரவு இல்லை. சரிங்களா? சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறது நல்ல யோகம்தான். ஒரு சிலருக்கு வீடு கட்டணும்னு நினச்சா கட்டிடலாம், வாகனம் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஜாமான்கள், ஆடை ஆபரணமெல்லாம் வாங்கணுன்னா இப்போ வாங்க முடியும், முயற்சி பண்ணுங்கள். புது வீடு வாடகைக்கு குடி போகணுன்னாலும், புது வீடு ஒத்திக்கு வாங்கணுன்னாலும் உங்களால் வாங்க முடியும். அல்லது வேறு ஏதாவது சொத்துக்கள் வாங்கணுன்னா கூட வாங்க முடியும். சொத்துக்களில் இருக்க பராமரிப்பு செலவுகள் எல்லாம் கூட நீங்கும். அதே மாதிரி தாயார் பலம் பெறுவாங்க. தாயாருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே இப்போ கிடைக்கும். 5வது இடத்துல குரு இருக்கிறது நல்லதுங்க. 5ஆம் அதிபதி வேற பலமாக இருக்கார். அப்போ 5வது இடத்துல குரு இருந்தாலே புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்போ கும்பராசிக்காரவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்னா கிடைச்சிடும். ஒன்று குழந்தை பாக்கியம் உருவாகும், அப்படி இல்லைன்னா கூடி சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பிறக்கிறது நல்ல குழந்தைகளாக பிறக்கும். அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் அந்த குழந்தை பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்கள் தான், நல்ல முன்னேற்றம் தான். இது வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்காம இருந்தால் அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம்.
குரு 5வது இடத்துல இருந்தால் பொருளாதார விருத்தி ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்தில் காசு பணம் கிடைக்கும், கடன் காட்சி அடையும் நமக்கு. அதே மாதிரி நிம்மதி பிறக்கும், ஓரளவுக்கு முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். உங்கள் வீட்டில் யாருக்காவது காது குத்தலாம், மொட்டை அடிக்கலாம், கல்யாண காட்சி பண்ணலாம், வீடு கட்டி பால் காய்ச்சி வைக்கலாம், வேறு ஏதாவது சடங்குகள் செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷங்கள் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செய்கிறதுக்குடைய சந்தர்ப்பமும் இப்போ இருக்குது. சூரியன் 6ல் இருக்குது. சூரியன் 6ல் இருந்தால் அப்பா வழி உறவினர்கள் செய்கிற செயல் பிடிக்காது. அதனால நமக்கே தோணும், என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு ஒரு மன சலிப்பு வந்து நமக்கு கண்டிப்பாக உருவாயிரு இந்த மாதம். ஒரு சிலருக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உடல் உபாதை ஏதாவது வரதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வரலைனாலும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு தற்காலிகமாக வரும். அல்லது கணவன் அல்லது மனைவி தற்காலிகமாக கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட கொஞ்சம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் எதிர்காலமும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் எதிர்காலம் சிறப்படைய வாழ்த்துக்களை கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.